ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் பீன்ஸ் கிரேவி, பட்டர் பீன்ஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பட்டர் பீன்ஸ் கூட்டு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் பீன்ஸுங்க, இந்த பீன்ஸ் வந்து பச்சையாக தோலோடு வாங்கிங்க, நீக்கிட்டு ஒரு 1/4 கிலோ பயிர் இருந்துச்சு, அதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு 2 விசில் விட்டாலே நல்லா மாவாட்டம் வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், அதை குட்டி குட்டியாக நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கிறலாங்க. எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வேண்டாங்க, மீடியம் சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து ஒரு 2 பீஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூனுங்க. சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கிறணுங்க. இது ஆச்சி குழம்பு மிளகாய் தூளுங்க, ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. பிரியாணி இலை 1ங்க, அன்னாச்சி பூ 1, கிராம்பு 4, பட்டை ஒரு 2 பீஸ் அளவு எடுத்திருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. இது நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவி இப்போ கூட்டு பண்ணுறப்ப சூப்பராக இருக்குங்க வாசனையாக. எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறலாங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறலாம். இப்போ தேங்காயெல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்திக்கிறலாங்க. இந்த தேங்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா மையாட்ட பேஸ்ட் பண்ணிக்கணும், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். தேங்காய் சோம்பு அந்த மசாலா மட்டும் சேர்த்தி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிட்டோம். இதை லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றாத. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றாத மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துட்டோம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு நம்ம மசாலா வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எடுத்துருந்தோம் இல்லைங்க, அதை சேர்த்திக்கிடலாம். இது ஆச்சி குழம்பு மசாலா தூளுங்க. இது ஒரு நாள் வீட்டில் மசாலா இல்லைன்னு ஒரு அவசரத்துக்கு போட்டு வச்சேன், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக வந்துச்சுங்க. அதனால தான் இதை வீடியோவாக போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸ் பேஸ்ட் அடிச்சிட்டோம். நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இந்தளவுக்கு திக்னஸாக நம்ம அடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் நம்ம வச்சுக்கிறலாங்க. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். எண்ணெயை சேர்த்திக்கிறலாங்க. ஆயில் சேர்த்திட்டோம். ஆயில் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவை சேர்த்திக்கிறலாம். இதை சேர்த்தி நல்லா வாசம் வரணுங்க. இந்த வாசம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்திக்கிறணும். இது நல்லா வாசம் வரட்டும். இந்த வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பண்ணுறப்ப அந்த கூட்டில் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு வாசனையாக வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா வணங்கி கொடுத்துக்கிடலாம். ஒரு கண்ணாடி பத அளவுக்கு நமக்கு இந்த வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வணங்கி வந்துட்டுருக்குங்க. அந்த பட்டை கிராம்போட வாசனை சூப்பராக ஜம்முன்னு இருக்குங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நல்லா நம்ம பொரிய விட்டுட்டோம்லங்க, அதனால தான் அவ்வளோ ஒரு வாசனை. போட்டோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்தோன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக வராது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து வணக்கிறப்ப அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க அந்த பட்டர் பீன்ஸ் கூட்டுக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்திக்கிறலாம். தக்காளியை சேர்த்தி இதையும் நல்லா வணங்கி கொடுத்துக்கிறலாங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கி வரட்டும். ஒரு குட்டி சைஸ் தான் எடுத்துக்கணும், இல்லாட்டி புளிப்புத்தன்மை மாரி இருக்குங்க கூட்டு. அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக மட்டும் ஒன்று எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். நமக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கிறணும். தேங்காய் சோம்பு நம்ம மசாலா மட்டும்தான் சேர்த்திருக்கிறோம். இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கிறலாம். மிக்ஸி ஜாரை கழுவி இந்த இதில் கலந்துக்கிறலாம். அந்த கிரேவியில்
இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டோம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கிடலாங்க. நம்ம பயிர் வந்து உப்பு போடாததான் வேக வச்சுருந்தோம். இப்போ பட்டர் பீன்ஸையும் நம்ம இதில் சேர்த்திக்கிடலாம். உப்பு போடாததாங்க வேக வச்சு எடுத்திருந்தேன், அதனால தான் இப்போ உப்பு சேர்த்திக்கிட்டேன். உப்பு சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த பட்டர் பீன்ஸ் கூட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அந்த காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிடலாங்க. கருவேப்பிலை சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த பட்டர் பீன்ஸ் கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தா அடிக்கடி பண்ணுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. நமக்கு அவ்வளோ ஒரு வாசனையோட ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. இது நம்ம இந்த கிரேவி ஒன்று பண்ணாலே போதுங்க. சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணலாம், இட்லிக்கும் யூஸ் பண்ணலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஒரு கிரேவி இருந்தாலே, இந்த ஒரு கூட்டு பட்டர் பீன்ஸ் கூட்டு இருந்தாலே போதும், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாங்க. தனியாக சாதத்துக்கு குழம்பு வைக்கணும், நம்ம சப்பாத்திக்கு ஏதாவது பண்ணணும்னு இல்லை, இட்லி இதுகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு இல்லை, இதுலேயே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு சுவையில் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு திக்னஸ் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்குங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழம்பாட்டம் வேணும்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் பண்ணிக்கோங்க. இது நான் கொஞ்சம் திக்னஸாக பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து கூட்டாட்டம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, குழம்பாட்டம் வரும். ஆனால் இது கூட்டு தாங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு கரண்டி இருந்தாலே அவ்வளோ சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும். இப்போ பாருங்கள், திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்னஸாக எடுத்துக்கிட்டேங்க நான். சூப்பராக உப்பு காரம் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. செக் பண்ணிட்டேன், உப்பு காரம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக வாசனையாக செம்ம டேஸ்டியாக நமக்கு பட்டர் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பட்டர் பீன்ஸ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.